எனக்கு இட்லின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, இந்த பட்டை சோம்பு அரைச்சு ஊத்தி வைக்கிற சாம்பாரோட சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை இட்லி தான் உள்ள போகுதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாரி ஒரு பட்டை சோம்பு அரைச்சு ஊத்தி வைக்கிற சாம்பார் தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு வடை சட்டிய அடுப்புல வச்சுக்கிட்டு அதில 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. 4 பல் பூண்டு, இது ஒரு 10 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த வெங்காயம் லேசா வதங்கினோடனே அது கூட ஒரு 1/2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமே எல்லாம் போடுறதுனால போட்டுக்கலாம். நான் 2மே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 போட்டுக்கிறேன். அது கூட 1/4 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் வணக்கி ஆறட்டுன்னு வச்சுட்டு, ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சி வச்சிடலாங்க. இப்போ திரும்பவும் வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வணக்கும் போது பாதி வெங்காயம் அரிஞ்சு வச்சுமே அதில் அந்த வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சு போட்டு புளிப்புக்கு தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ நான் 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். அந்த தக்காளியை நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேங்க. நல்லா உடஞ்சி சாம்பார் கூட கலந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதை ஒரு வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை வெங்காய கலவையை ஊற்றி அது கூட மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான இட்லி சாம்பார் ரெடிங்க. இது கூட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அதையும் பொடிசா அரிஞ்சு போடலாம். பக்கத்து அடுப்பில் இட்லியும் வந்துருச்சு. இனிமேல் நான் சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.